அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை. தண்ணீர் என்றாலே ஒரு செழிப்பின் அடையாளம். தண்ணீர் எங்கே நன்றாக பாய்கிறதோ அங்கே அதை சுற்றி பசுமையான புல்வெளிகளை பார்க்கலாம், இலை தலைகளை பார்க்கலாம், மரம் செடிகளை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு செழிப்பின் அடையாளம். அப்போது இந்த இடத்துல ரட்சிப்பின் ஊற்று என்பது ஒரு ஆரம்பம். அப்போது உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர், ரட்சகர் அப்படின்னா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போது அவரிடத்திலிருந்து என்ன செய்தான் ஊற்று வருகிறது. அந்த ஊற்றை மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்கிறோம், அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை மொண்டு கொள்கிறோம், பயன்படுத்துகிறோம். ஆகவே நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ஒரு பெயர் ரட்சிக்கப்பட்டவர் என்று. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் இரட்சகரிடத்திலிருந்து, நம்மை ரட்சித்தவரிடத்தில் இருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறது, அங்கே தண்ணீர் புறப்படுகிறது. அந்த தண்ணீரை மொண்டு நாம் பயன்படுத்த, அதன் மூலமாக வரக்கூடியதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கிற போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனை அல்லது நீங்கள் சார்ந்திருந்த ஏதாவது ஒரு நிறுவனம், கம்பெனி, அரசாங்கம், இப்படி ஏதோ ஒரு ஒன்றின் மேலே நம்பிக்கை வைத்து இருந்திருப்பீர்கள். அங்கே இருந்து ஒருவேளை சில ஊற்றுக்கள் புறப்பட்டிருக்கலாம். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு புயல் அடிக்கிறது. அங்கே இருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்படியே நிறுத்தப்படுகிறது. நீங்கள் வெளியேற்றப்படுகிறீர்கள். உங்கள் உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். உறவுகளின் மூலமாகவோ, சொந்த பந்தங்களின் மூலமாகவோ, பணியாற்றக்கூடியதான இடத்துல இருந்தோ உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வராத அளவுக்கு தடைபட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அதிலையும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஒருவேளை அங்கிருந்து வர வேண்டிய நன்மைகளும் வரவுகளும் இல்லாமல் இருந்தால் அந்த வாசல் அடைக்கப்பட்டால் தேவன் ஒரு புதிய வாசலை தர ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒருவேளை மனுஷன் தண்ணி கொடுத்தான்னு அள்ளி அள்ளி தான் கொடுப்பான். தேவன் கொடுத்தார்னா அளவிட முடியாத அளவுக்கு கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போது அள்ளி அள்ளி கொடுத்து நீங்கள் வாங்கின ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சுங்க. இனி அவரிடத்திலிருந்து ஏராளமாய் தாராளமாய் ஒரு ஆற்று பெருக்கெடுத்து வருகிறது போல திரளான தண்ணீர்கள் வருகிறது உங்களின் ஆசீர்வாதத்திற்காக. ஆகவே அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை இந்த நாளிலிருந்து வேறு விரித்த ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். மனுஷ மூலமாக வந்தது எல்லாம் போதும் மகனே, மகளே, நீ அனுபவிச்சு அதன் மூலமாக எத்தனையோ அவமான, கேவலம், நிந்தையெல்லாம் வாங்கிட்ட. இனி நானே உனக்கு எனக்குள்ள இருந்து அந்த ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அது உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பலப்படுத்த, உன்னை நீதிமானாக்க, உன்னை உயர்த்தி காட்ட, உன்னை மேன்மைப்படுத்த எனக்குள்ள இருந்து புறப்பட்ட அந்த நீரூற்று போதுமானதாக இருக்குது. ஆகவே உன் நம்பிக்கை மனுஷ மேல அல்ல, உன் கண்கள் மனுஷ மேல போக வேண்டாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தின் மேல போக வேண்டாம். உன் கண்ணு என்னை மட்டுமே பார்க்கட்டும். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தானே பிரகாசம் அடைந்தது. ஆகவே எனக்குள் இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நீ பருகு. அது உனக்கு புது பலனை தரும். அது உனக்கு ஜீவனை கொடுக்கும். அது உன்னை அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு செல்லும். அது மேன்மையின் அடையாளமாக இருக்கும். ஆகவே உங்களை இன்றைக்கு குறுகிய வட்ட பாதையிலிருந்து மாபெரும் திட்டத்துக்கு நேராக தேவன் வேறு பிரிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அது ரட்சிப்பின் ஊற்றைத்தான், அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரைத்தான் நீங்கள் பகிர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே மனுஷ உருவாக்கி வைத்த, மனுஷன் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் அல்ல, தேவன் போட்ட திட்டத்துக்குள்ள வாங்க, நீங்கள் செழிப்பை பார்ப்பீர்கள். நல்ல பிதாவே, நீர் உருவாக்கி வைத்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள்ள நாங்கள் சென்று திரளான தண்ணீரை குடித்து ஆண்டவரே இன்னும் பலப்பட்டு உங்க நாம மகிமைக்கென்று சாட்சியாய் எழும்பட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.